ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு காலையில தண்ணி ஊத்திட்டோம் விவர்ஸ். இப்ப வந்து திருப்பி ஒரு தடவ என்ன செஞ்சிருக்கு, சாயங்காலம் ஒரு தடவ தண்ணி விட்டுருக்குது. காலையில 7:30, 8 மணிக்கெல்லாம் வெயில் கொளுத்துனால வீடியோ எடுக்கல. அதான் இப்ப எடுப்போன்ட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தான் குடுக்க போறோம் விவர்ஸ். அது என்னன்னு பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல ஆளுங்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஏற்கனவே இந்த கொத்து ரோஸ்ல ஒயிட்ல பாருங்க. இந்த ஒட்டங்க பாருங்களேன். ஒரு பிரான்ச் வந்து 3 மொட்டு வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஹேப்பியா இருக்குது. இந்த இடத்துல நாளைக்கு ஒரு பூ பூக்க போறாங்க. அப்புறம் இன்னும் நெறைய தளிர் அடிச்சிருக்கு. இந்த பாருங்க இங்கிட்டு ஒரு மொட்டு. அதே மாரி மல்லிகைப்பூலயுமே என்ன செய்யணும், இன்னைக்கு 4 பூக்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நல்லா பரும்பூவா இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். இங்க பாருங்க எவ்வளோ நல்லா சிறப்பா இருக்கு பாருங்க. ஏற்கனவே இதில வந்து நம்ம ம் இந்த கோழியோட எச்சத்தையும், இந்த ரம்பத்தூளையும் கலந்துட்டு தான் மண்ணு வச்சோம். அதனால என்ன செய்யுது, பூவுமே நல்லா சூப்பரா சிறப்பாவே இருக்கு பாருங்க. நெறைய மொட்டுக்களும் வச்சிருக்குது. நித்திய மல்லி அதே மாரி இன்னைக்கு கொஞ்சம் அபண்டன்ஸா கொஞ்சம் பூக்கள் இருக்குது. இந்த இடத்துல 3 செடி வச்சிருக்கேன். இது வந்து ரோஜா மல்லி இங்க பாருங்க. புது தளிர் விட்டு நல்லா மொட்டு வச்சுட்டாங்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. வெயில்ல வைக்கிறனால என்ன செய்யுது, செடி நல்லா சிறப்பா வருது. அது என்ன என்ன ஃபெர்டிலைசர்ன்னு சொல்லி பார்ப்போம் விவர்ஸ். வேற ஒண்ணும் இல்ல விவர்ஸ். நம்ம ஆட்டு சாணம் தொழு உரம் இருக்கும் பாருங்க. அதத்தான் இந்த இதுலலாம் போட்டு விட்டுருக்கேன். ஏற்கனவே இதில் ரம்பத்தூள் மேலே போட்டிருக்கனால நல்லா சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் நாற்றுக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சு விட்ருக்கேன், போட்டு விட்ருக்கேன். அடுத்து நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் மல்லிகைப்பூக்குமே இதையே போட்டு விடுவோம். நல்லா தூளாக இருக்குது பாருங்க. இதை வந்து ஒரு கைப்பிடி போட்டால் போதும். செடி நல்லா சிறப்பாகவே இருக்கும். ஏற்கனவே இப்போ நல்லா மல்லிகைப்பூ வந்து நிறைய பூக்கிற காலமா, அதனால் இதை போடும்போது கொஞ்சம் செடியை விட்டு தள்ளி என்ன செஞ்சிடணும், இப்படி தோண்டிட்டு போட்டு மூடி வச்சிருங்க. வைக்கும்போது என்ன செய்யும், நம்ம தண்ணி வேற விட்டுருக்கோமா, நாளைக்கும் காலையில் தண்ணி விடும்போது என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாகவே வரும். மொட்டுக்களும் நிறையா வச்சிருக்கு பாருங்க. இதைத்தான் விவரிச்சு எல்லா செடிகளுக்குமே கொஞ்சம் பாவக்காய் என்ன செய்யுது, நிறைய பிஞ்சு விட்றாங்க. இங்கே பாருங்க குட்டி குட்டியாகும். இதுக்கும் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்டோம்னா இந்த பிஞ்சுகள்லாம் கொஞ்சம் பெருசாகும் சீக்கிரமாக. நிறைய பூக்களுமே என்ன செய்யும், காய்கள் வைக்கும். இது வந்து இயற்கை உரம். கொஞ்சம் கூட குறைய போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே நல்லா அபண்டன்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்களும் இந்த இது ஆட்டுச்சாணம் தொழு உரம், இல்லைனா மாட்டுச்சாணம் கிடைச்சாலும் சரி, இதெல்லாம் வந்து இயற்கை உரம். இதை கொடுக்கறனால என்ன செய்யும், நம்ம ஆர்கானிக்காக என்ன செய்யலாம், செடியில் வந்து காய்கறிகளை பறிச்சுக்கிடலாம். அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுக்குறதுக்கு பாருங்கள். அப்புறம் தான் எப்பயுமே செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த பாருங்கள் நித்தியமல்லி பூக்களுமே இங்கே ஒரு பஞ்ச் இருக்குது, இங்கிட்டு இருக்குது, இந்த அங்கனக்குள்ளக்கையும் ஒரு இது இருக்குது. எப்படியும் ஒரு 10, 15 பூ வரும். மல்லிகைப்பூ ஒரு 4 பூ நல்லா சிறப்பாக வந்துருச்சு. இங்கே மேலேயும் பாருங்க இதில் நல்லா நிறைய பிரான்ச் பெருசாக விட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. நான் வந்து நின்னோடனே இந்த அணிலார் வந்துடுறாங்க. அதுக்கு வந்து நீ கம்பு வச்சுருக்கோம். கம்மம்புல் அப்படியே அள்ளி அள்ளி கையில் வச்சு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நான் வந்தோடனே பயம் இல்லாமல் வந்துடுவாங்க. ஆனால் இப்போ எங்கெங்கேயோ தங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்ன செய்வாங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துடுவாங்க. காலையில் ஒரு தண்ணி ஊற்றும் போது வந்தாங்க. இப்போ ஒரு தடவை இந்த கம்பு இல்லை கோதுமை இல்லை கேப்பை, இந்த ஏற்கனவே செடிகளுக்காக வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செடியை முளைக்க போட்டு அதை எடுத்து இந்த கோழிகள் கொடுக்குறோம்ல, அதனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த அணிலாருக்கு போட்டுருது. எனக்குள்ளக்கே என் மகன் வந்து ஒரு தொட்டி செஞ்சு வச்சுருக்காப்புல, அணிலுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சிமெண்ட் தொட்டி செஞ்சு வச்சுருக்காப்புல. அந்த பாருங்க, அதில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் வெயிலுக்கு வத்தாமல் அப்படியே நல்லா குளிர்ச்சியாகவே இருக்குது. அதனால் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே இந்த ஆட்டுச்சாணத்தோட தொழு உரம் தான் விவரிச்சு போட போகிறேன். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் வச்சுருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மிளகாயுமே நல்ல பூக்கள் வந்து நிறைய எடுத்துருக்கு. இந்த குட்டி குட்டியாக பூக்கள் நிறைய வருது பாருங்கள். தரையில் வச்சிருக்கனால நிறைய பூக்கள் காய்கள் விவர்ஸ். தேங்க்யூ.